அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 5/1/2024, நவமி திதி இரவு 11:46 வரை. அதன் பிறகு தசமி திதி, சித்திரை நட்சத்திரம் இரவு 7:49 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், சமநோக்கு நாள், சித்த யோகம் இரவு 7:49 வரை. நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: தனுசு லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னி கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? பணியாட்களை விடுவிக்க, மூலிகை பறிக்க, செங்கல் சூளை பிரிக்க, உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, வேலி அமைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, என் வெற்றியை வைத்து என்னை மதிப்பிடாதீர்கள். எத்தனை முறை கீழே விழுந்து நான் எழுந்து வந்தேன் என்பதை வைத்து என்னை மதிப்பிடுங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க எப்பொழுதுமே சொல்லுவீங்க. ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக துள்ளி குதிக்க மாட்டீங்க. ஆனால் அந்த வெற்றியை அடைவதற்காக நான் எவ்வளவுலாம் சிரமப்பட்டிருக்கேன் தெரியுமா? எங்கெங்கெல்லாம் நான் அவமானப்பட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனையோ வேதனைகளை நான் சுமந்து வந்திருக்கிறேன் தெரியுமா? அதையெல்லாம் தாண்டி தான் இதெல்லாம் வந்ததுனால இன்னைக்கு நான் நல்ல நிலைக்கு இருக்கேன்னு பழச மறக்காமல் இருக்கக்கூடிய பண்பாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய அங்காரகனின் நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. தள்ளிப்போன காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். அது மட்டும் இல்லாமல் பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவுக்காரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டு. உங்கள் பிள்ளைங்க வெளிநாடு போய் படிக்கிறது அல்லது வெளிமாநிலத்தில் வேலைக்கு போய் சேர்றது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். மனசில் இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் புரிதலும் இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பங்குதாரர்கள் வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதீர்கள். உன் மன திருப்திக்காக உள்மனது என்ன சொல்கிறதோ அதற்காக எதையும் நீ செய்யப்பார். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பெருமையோடு வேலை பார்ப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. வெளிவட்டாரத்தில் நம்மளை பாராட்டணும், எல்லாரும் புகழ்ந்து பேசணுங்கிறதுக்காக நீங்கள் எல்லாருக்கும் எதையும் செய்ய மாட்டீங்க. அவங்கவுங்க மனசில் நம்ம இடம் பிடிக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா உண்மையிலேயே நம்மால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணுமோ அதை செய்து கொடுப்போம் அப்படிங்கிற தன்னார்வ தொண்டர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால
தீராத சிக்கல்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க, ஒரு தெளிவு கிடைக்குங்க. மனக்குழப்பங்கள்லேருந்து இன்னைக்கு நீங்கள் விடுபடுவீங்க. சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளால் நிம்மதி உண்டு, பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்க்கலாங்க. ஏற்கனவே வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்றைக்கி மீண்டும் பார்க்க தொடங்கலாங்க. 8வது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சில சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எப்போவோ நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அப்போவே அப்படி இருந்தவங்க தானேன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற நிம்மதியை இழக்க வேண்டாம், கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. சனி பகவான் ரொம்ப அற்புதமாக உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு யோகாதிபதியே அவர் தாங்க. அவர் 10வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற யோசனைக்கு நீங்கள் வருவீங்க. அதுக்கெல்லாம் பெருசாக முதலீடு வேணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாருமே பிரம்மாண்டமாக விழாவை அவங்களுடைய வியாபாரத்தை தொடங்குறாங்க, சின்னதாக தொடங்குறாங்க, அப்புறம் பெருசாக வராங்க. அதனால் நீங்களும் சின்னதாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. அதிகாரிகள் எந்த கேள்வி கேட்டாலும் எடுத்து உடனே ஃபைலை காமிக்கிற அளவுக்கு தயாராகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் உண்டாகுங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க, சாதிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் சோர்வு களைப்பு நீங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பணம் கூட ஒரு சில இடங்களில் மட்டுமே தேவைப்படுகிறது. ஆனால் எல்லா இடங்களிலும் தேவைப்படுவது பொறுமைதான். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்திருந்தால் எல்லாமே பூத்து வரும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் பணபலம் இருந்தாலும் படைபலம் இருந்தாலும் பொறுமையாக காய்களை நகர்த்தி காலத்தை வெல்லக்கூடிய சூட்சும சக்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. உங்களுடைய ராசியை நெருப்பு கிரகங்கள் நேருக்கு நேராக பார்க்கறதுனால சரியாக தூக்கம் இல்லை, லேசாக சோர்வு களைப்பாக இருக்குது, வேலை எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. அதே போல் சுக்கிரனும் புதனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்தரங்க விஷயங்களை யாருக்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இவங்கள்ட்ட சொன்னோம்னா நல்லது அப்படின்னு யாருக்கும் நினைக்கக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லிக்கக்கூடாது. சாதாரணமாக நீங்கள் பேசுகிறது பேசலாம், ஆனால் முக்கியமான விஷயங்கள் ரகசிய தகவல்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்க வண்டியை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. உங்கள் வண்டியையும் இரவல் தர வேண்டாங்க. ஏன்னா சுக்கிரன் வாகனக்காரகன், அவர் 6வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. மூத்த சகோதரங்கள், அக்கா, அண்ணன் வகையில் சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே நேரத்தில் இளைய சகோதர வகையில் சின்ன சின்ன செலவினங்கள் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. ஏன்னா குரு பகவான் நல்லா இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. உத்தியோக வகையில் சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மூத்த அதிகாரிக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமாவீங்க. அது காரணம் உங்களுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சியால் மூத்த அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. கடகராசிக்காரர்களே, அடிபடும் போதுதான் நிதானம் வருகிறது. வாகனத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. ஆமாங்க, நாம் வண்டி எடுக்கும்போது பெரியவங்க சொல்லுவாங்க, பார்த்து போ, பொறுமையாக போ, அவசரப்படாத, ரொம்ப வேகமாக போவாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு புரியாதுங்க. அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லாம் புரிய வரும். அதே மாதிரி வாழ்க்கையிலும் எல்லாரும் அட்வைஸ் பண்ணாலும் சரி, நாம சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது தான் அதில் எவ்வளோ சிரமங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுங்க. அப்படி அனுபவ அறிவு அதிகம் கொண்டதுனால தான் உங்களை எல்லாரும் தேடி அறிவுரை கேட்டு போகிறாங்க. அதனால் படிப்பறிவு, பட்டறிவு, அனுபவ அறிவு என்று பல அறிவுகளுக்கு சொந்தக்காரர்கள்லாம் நீங்கள் தாங்க.
தாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சூரியனாலும் அற்புதமாக இருக்குதுங்க. செவ்வாயும் சாதகமாக இருக்கிறாங்க. முன்னெல்லாம் முடியாதுன்னு நினச்சி போன விஷயத்தை இப்போ நல்ல விதத்தில் நடத்தி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிய வருங்க, புரிய வருங்க. அதே மாதிரி பரவாயில்ல, நமக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நல்லா கிராண்டாக பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் வரும். நல்ல வாழ்க்கை துணை உங்களுடைய பிள்ளைக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். தாய் வழி உறவினர்களும் இன்றைக்கி உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை போய் பார்க்கலாம். பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகள் அமையறதுக்கான சூழல் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு டென்ஷன், கோபம் எல்லாம் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, விதைத்து சென்ற யாவும் அறுவடைக்கு வந்தே சேரும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு நாம் இப்போ ஏதாவது கெடுதல் பண்ணோம்னா அந்த கெடுதல் நம்மையே வந்து தாக்கும், நம்முடைய வாரிசுகளை வந்து தாக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்து நலிந்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். புதுசாக வேறு ஏதாவது பிரான்ச் போடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வேலையாட்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. அதிகாரிகள் பாராட்டும்படி சில முக்கியமான வேலைகளை எல்லாம் சீக்கிரமாக செய்து முடித்து காட்டுவீங்க. 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிங்க. தவறான பாதைக்கு அவங்க போயிடக்கூடாது. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சனி பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால தொடர்ந்து சோர்வு, களைப்பு கொஞ்சம் இருந்துட்டு தாங்க இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வையும் உங்கள் மேலே பட்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து பல வேலைகளை முடிப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள், கோபங்கள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உயிரினங்களிலேயே மிகவும் நாம் எச்சரிக்கையாக பழக வேண்டிய உயிரினம் எது? மனிதர்கள் தாங்க. ஆமாங்க. சிங்கம், புலி, கரடி கூட எப்படிப்பட்டது, எப்படி தாக்கும், எப்படி நடந்துக்கும் அப்படிலாம் நம்ம ஓரளவு படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், தெரிஞ்சு வச்சுருக்குறோம். ஆனால் மனிதர்களில் ஒரு சிலர்லாம் எந்த நேரத்தில் எப்படி நடிப்பாங்க, எந்த நேரத்தில் எப்படி கோவப்படுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அதனால தாங்க மாடு, ஆடு, விலங்குகள்கிட்ட கூட நீங்கள் அன்பு, பாசத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் மனிதர்களை புரிஞ்சிக்க முடியலையேன்னு சில நேரங்கள் நீங்கள் மனவேதனைப்பட்டதெல்லாமே உண்டுங்க.
ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 3-4 நாட்களாக இருந்து வந்த பணப்பற்றாக்குறை, சோர்வு, களைப்பு இதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. தள்ளிப்போன காரியங்களெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். விஐபிகளும் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளும் உங்களை புரிஞ்சிக்க பார்ப்பாங்க, புரிஞ்சு நடந்துப்பாங்க. இன்றைக்கி குடும்பத்தில் பிள்ளைகளாலும் மன நிம்மதி உண்டுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு பெயர், புகழ், கௌரவம் ஒருபடி உயர்ந்து கொண்டே போகுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீரும். வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்கும். கூடுதலாக ஆதாயம் எல்லாம் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மூத்த அதிகாரியிடமிருந்து சின்ன சின்ன வாழ்த்துகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. தொழில் தொடங்கலாமா அப்படின்னு யோசிச்சுருக்கீங்க, புது தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. ராசியில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டேங்குது. திடீர்னு ஏதாவது ஒரு சோகமோ அல்லது ஏதாவது ஒரு வலியே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்னதாக அலைச்சல் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தேவைக்கு பொருள் வாங்குவதற்கும் ஆசைக்கு பொருள் வாங்குவதற்கும் அதிக வித்தியாசம் உண்டு. தேவைகளை நிரப்ப முடியும், ஆனால் ஆசைகளை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது, நிரப்ப முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இப்போதைக்கு அவசரத்துக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குவோம், மித்ததெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் அதிக ஆசையுடன் பொருள்களை வாங்கி குவிப்பாமல் அத்தியாவசிய பொருள்களுடன் வாழ்ந்து எளிமையாக இருந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருங்க. வேலை சுமை இருக்குங்க. இந்த வீட்டில் யார் என்னை சரியாக புரிஞ்சுக்கிறீங்க, யாருமே என்னை சரியாக மதிக்கிறது இல்லை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களோட ஆவேசப்படுவீங்க. சின்ன சின்ன கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்தில் இரவு 7:49 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் சுமாராக தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகளையும் தாண்டி எப்படியாவது ஜெயிச்சு வந்துடணும் அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவாக இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:49 பிறகு நலமாக இருக்குது. அதனால் உங்கள் ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முட்களின் நடுவே மலர்ந்தாலும் ரோஜாக்கள் சிரிக்க மறந்ததில்லை. அதுபோல பிரச்சனைகளுக்கு நடுவே நாம் வாழ்ந்தாலும் சிரித்து கொண்டே வாழப் பழகுவோம். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. திறந்து பேசுவீங்க, மனம் திறந்து பேசுவீங்க. ஆனால் மற்றவங்கள்ட்ட தன்னுடைய சோகங்களை எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. நெருப்பில் பூத்த ரோஜாக்களை போல பிரச்சனைகளுக்கு நடுவே சென்று வென்று காட்டக்கூடியவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் இழுபறியாக இருக்குது, எங்கே போனாலும் எதுவும் முடிய மாட்டேங்குது, அப்படியே மீறி ஏதாவது பணங்காசு வந்தாலும் கையில் தங்க மாட்டேங்குது, செலவுகளை நாம் எப்படி தான் சமாளிக்க போகிறோமோ தெரியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். நம்மாலையும் சாதிச்சு காட்ட முடியுங்கிற தன்னம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால எல்லா வகையிலும் அதிகாரமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. 2ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால கண் பார்வையை கொஞ்சம் சரி பார்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் பல் வலி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனால் நாம் போடுற உழைப்புக்கு தகுந்த மாதிரி பெருசாக ஒன்றும் வரமாட்டேங்குதுங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் அதையும் தாண்டி மேலதிகாரிகளுடைய மனசில் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. அது காரணம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை, கடின உழைப்பு இதெல்லாம் தாங்க அது காரணமாக இருக்குதுங்க. பிள்ளைகளால் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அளவான ஆசைக்கு பின் ஒரு நிம்மதி இருக்கும். ஆனால் அளவற்ற ஆசைக்கு பின் ஒரு ஆபத்து தான் மிஞ்சி இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நேர்வழியில் போவோம். நாம் கொஞ்சம் தாமதமாக முன்னேறினாலும் பரவாயில்ல, நேர்வழியில் போய் நாம் ஜெயிக்க பார்ப்போம். குறுக்கு வழி என்னைக்காக இருந்தாலும் அந்த ஆபத்தில் தான் போய் முடியுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கி நிற்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. பாதகாதிபதி புதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கிரனும் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டு. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பழைய சொந்த பந்தங்கள் மறுபடியும் தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு வைராக்கியம், தைரியம் அதெல்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிக்கும். எதையும் நாம் செய்து முடித்து காட்டணும், முன்ன மாதிரி நம்ம ஏமாந்துடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகம் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. குரு பகவான் ஆதரவாக இருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புது தொழில் தொடங்கிறது, புது முதலீடு செய்கிறது அல்லது புது ஏஜென்சி எடுக்கிறது, அதற்கான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வெற்றி அடையுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய பகை விலகி நட்பு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பணம் வாழ்க்கையின் ஆதாரம், ஆனால் பாசமோ வாழ்க்கையின் அஸ்திவாரம். ஆமாங்க, பணம் பெரிதா பாசம் பெரிதா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால்
பணம் பெரிது தான், ஆனால் அதை விட ரொம்ப பெருசு பாசம்தான் அப்படின்னு நீங்கள் எப்பொழுதும் பாசப்பறவைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சூரியனும் செவ்வாயும் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சரியாக தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் செலவாக இருக்குது, அலைச்சலாக இருக்குது, எந்த வேலையும் சீக்கிரம் முடிய மாட்டேங்குது, வாங்கும்போது விலை குறையுது, விற்கும்போது விலை அதிகமாகுது, என்ன வாழ்க்கைன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு தாங்க இருப்பீங்க. ஏழரைச்சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து அக்கறை காட்ட வேண்டியதாக இருக்குதுங்க. மொத்தத்தில் இந்த ராகு இப்போ கொஞ்சம் நல்லா வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேறு மொழி பேசுகிறவங்க, வெளிமாநிலம் வெளிநாட்டை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சுக்கிரனும் புதனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, வெற்றி உண்டு. புது வேலைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டாம். இருக்கிறதுல இருந்து கொண்டே புது வேலைக்கு முயற்சி செய்யுங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள், தடங்கல்கள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்திலையும் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் நினச்சதெல்லாமே நிறைவேறத்துக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உன் வேதனை சிலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பானது மற்றவர்கள் யாரையுமே வேதனைப்படுத்தக்கூடாது. ஆமாங்க, அதனால தாங்க நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்க கஷ்டத்துக்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாதுங்கிற மனசாட்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்னதாக இருந்து வந்த நஷ்டங்கள், அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணப்புழக்கமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ளார ஒரு திருப்தியும் வர ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். மனம் விட்டு சில விஷயங்களை பேசுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நாம் எதை பேசினாலும் எல்லாரும் வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. எப்படி பேசுகிறதுன்னே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இருக்கிறத பேசுகிறதா இல்லை எடுத்து கட்டி பேசுகிறதா என்னன்னு புரியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தொலைநோக்கு சிந்தனையுடன் சில முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. இன்றைக்கி நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பின்னால் நம்முடைய சந்ததி, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். 9ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பெற்றோரின் ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே நீங்கள் விற்று தீர்ப்பீங்க. வியாபாரத்திலையும் வெற்றியும் லாபமும் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சோர்வு, களைப்பு, முன்கோபம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் காரியங்களும் வெற்றியடையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறை,
வாய்ப்பு என்பது ஒரு முறையோ இருமுறையோ, ஆனால் உழைப்பு என்பது எப்போதும் நமக்கு வேண்டும், எல்லா நேரத்திலும் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தாங்க நாம் தொடர்ந்து ஜெயிக்க முடியும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதிர்ஷ்டத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தன்னுடைய உழைப்பால் தன்னை தேடி வரும் அளவிற்கு உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:49 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இரவு 7:49 சந்திராஷ்டமம் தொடங்குகிறதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியும். ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்கள்ட்ட அனாவசியமாக பேசி எதுலேயும் சிக்கிக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளார எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சில நேரங்களில் நினைக்க தோணுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி எல்லாமே உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். கூடவே தனபாக்கியாதிபதி செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் சின்ன சின்னதாக நஷ்டம் வர்ற மாதிரி தெரியும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் மேலதிகாரிகள் சொல்ல வாய்ப்பு இருக்குது. பெருசுப்படுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.